நாம் இப்பொழுது 2023ஆம் ஆண்டிற்கான பாரதிய சாட்சி அதிநியத்தின் பிரிவு 94 கொண்டுள்ள 2 விதிவிலக்குகளை பற்றி இப்பொழுது காணப்போகிறோம். பொதுவாக ஒரு ஒப்பந்தம் அல்லது சொத்துரிமையை எழுத்துப்பூர்வமாக வழங்கும் போது முதன்மை சான்றாக எழுதப்பட்ட ஆவணம் 2ஆம் நிலை ஆதாரத்தை சில சமயங்களில் ஏற்றுக்கொள்ளுமே தவிர வாய்மொழி சான்றுகளை பெரும்பாலும் அனுமதிக்காது. இதன் விதிவிலக்குகள் மோசடி, சட்டவிரோதம் அல்லது தவறு போன்ற ஆவணத்தை செல்லாததாக்கக்கூடிய உண்மைகளை காட்ட வாய்மொழி ஆதாரங்களை பயன்படுத்துகின்றன. அது எழுதப்பட்ட விதிமுறைகளுக்கு முரணாக இல்லாவிட்டால் ஒரு ஒப்பந்தம் பிடிக்கப்படுவதற்கான ஒரு நிபந்தனையை நிரூபிக்க வாய்மொழி ஆதாரமும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுடன் ஒத்துப்போகும் விவரங்களை சேர்க்க பயன்பாடு அல்லது வழக்கத்திற்கான சான்றுகளாக வாய்மொழி சான்றுகள் ஆவணத்தின் மொழி விளக்கத்திற்கான உண்மைகளுடன் எவ்வாறு தொடர்புடையது என்பதை பற்றியும் கூட தெளிவுபடுத்தும் வகையில் அறிமுகப்படுத்தப்படலாம் என்றே சொல்லலாம். அவ்வகையில் 2 நடைமுறை விதிவிலக்குகளையும் இப்பிரிவு 94 கொண்டுள்ளது. அவற்றில் முதலாவது விதிவிலக்காக ஒரு பொது அதிகாரி சட்டப்படி எழுத்துப்பூர்வமாக நியமிக்கப்பட வேண்டும் என்று கோரப்படும் போது, மேலும் எந்த ஒரு குறிப்பிட்ட நபரும் அத்தகைய அதிகாரியாக செயல்பட்டதாக காட்டப்படும் போது அவர் நியமிக்கப்பட்ட எழுத்தாவணத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கூற்றினை முதல் விதிவிலக்காகவும், மற்றும் இந்தியாவில் தகுதிகாண் பதிவுக்கு அனுமதிக்கப்பட்ட உயில்கள் தகுதிகாண் பதிவு மூலம் நிரூபிக்கப்படலாம் என்ற இந்த கூற்றினை 2வது விதிவிலக்காகவும் இப்பிரிவு கொண்டுள்ளது.